பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு நடுவில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை. வசனம் சொல்கிறபடி யுத்தங்களையும் அதன் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். சில பேர் திடீர்னு எழும்பிடுவாங்க. இப்போ என்னன்னா, இந்த யுத்தத்தை வச்சு மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற முட்டாளுடைய பேச்சை கேட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளும் முட்டாள தான் போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகம், இதுல பூமியில என்னெல்லாம் நடக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சம்பவிக்க போகிறான்றத இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி வெட்டுக்கிளிகள் விட்டு தின்றதை பச்சை கிளிகள் தின்னும். அநேக வெட்டுக்கிளிகள் அநேக தேசங்கள்ல இருக்கிற பொருளாதாரங்களை, நம்ம சாப்பிட வேண்டிய பொருட்களை அழிச்சதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதே வேதத்துல சொல்லியிருக்கு, பூமி அதிர்ச்சிகளும் கடல் கொந்தளிப்புகளும் வரணும்னு சொல்லி. சுனாமி வந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அநேக இடத்துல பூகம்பம் உண்டானதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்டதுன்னு நீங்க சொல்வீங்கன்னா நிச்சயமா நம்மள முட்டாளதான் இருப்போம். இதை வச்சு நாங்க மதத்தை அந்த பரப்ப வரல, இயேசு தெய்வம்னு சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்வதற்காக தான் அந்த பூமி மேல வந்தார். யோவான் 3:16 சொல்கிறது போல, தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு இவ்வளவா இது உலகத்தில் அன்பு கூர்ந்து அவரை தந்தருள்ளான்னு சொல்லி வாசிக்கிறோம். எதுக்காகங்க? யாரோ ஒருத்தர் நமக்காக வந்து மறைக்கணும். ஒரு மனுஷன் நமக்காக சாக முடியுமா? ஒரு மனுஷன் நம்ம திருப்தி கொள்ள முடியுமா? இந்த வேதவசனம் சொல்றது அத்தனையும் சத்தியம். தயவு செய்து சொல்றேன், நீங்க ஒருவேளை கிறிஸ்துவை நம்பாதவர்களா இருந்தீங்கன்னா இந்த வேதத்தை மட்டும் வாசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கும்? 3வது உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை இது 3வது உலக போரா இருந்தா இந்த பூமியில ஒருத்தர் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இதை நான் சொல்ல, வேதவசனம் சொல்லுது. திடீர்னு ஒருத்தர் கொடியை தூக்கிட்டு கிளம்பிடாதீங்க. இதை வச்சு, இந்த போரை வச்சு, இந்த சண்டையை வச்சு, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையை வச்சு இயேசுவை பரப்ப வந்துட்டாங்க நீங்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுல சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, பக்கத்து நாட்டுக்கார் சரியில்லை. நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சரியா இருக்கிறோமா? இன்னைக்கு இப்ப நம்ம சரியா இருக்கிறோம் இல்லைன்றத கணிக்கக்கூடிய நேரம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்னைக்கு மற்றவங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஈரானுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த யுத்தத்துல கர்த்தருடைய 2வது வருகையில நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது, அவரோடு கூட நம்ம போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு தெய்வம், உண்மையான தெய்வம். ஆனா அந்த வேத வசனத்துல சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் எங்கேயோ நடக்கலைங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே பூமியில நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ சம்பவிக்கல. நம்ம நினைக்கலாம் ஏதோ ஈரான் தேசம், ஏதோ இஸ்ரேல் தேசம் சொல்லி. இன்னைக்கு எங்கேயோ ஈரான்ல, இஸ்ரேல்ல இது நடக்குது. நாளைக்கு ஒருவேளை நம்ம இருக்கிற ஊர்ல, நம்ம தேசத்து மேல நடக்கலாம். தேசத்துக்காக ஜெபிங்க. இதுல இருக்கிற எசேக்கியா புக்ல இருக்கிற 38:16 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியங்களை படிச்சு பாருங்க. நீங்க இதுல இருக்கிற இயேசுவை ஏத்துக்கலாம் பரவாயில்ல, இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள் உண்மையா இல்லையா, கிறிஸ்துவம் என்கிறது உண்மையா இல்லையா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நமக்காக கொடுக்கப்பட்ட நேரம். தயவு செய்து மற்றவர்களுக்காக ஜெபிங்க. நம்ம பக்கத்து தெருவுக்காக ஜெபிங்க. பக்கத்து வீட்டுக்கார குறை சொல்லாதீங்க. அந்த குறை மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களோட ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தப்பு செய்யறாங்க, தவறு செய்யறாங்கன்னா அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா ஜெபங்களை கேட்கிறவர். ஏன்னா தாவீது சொல்றாரு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.